அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பசங்க தப்பு பண்ணால் அப்பா திருத்துவார். ஆனால் ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கே குருவாக மாறி பாடம் சொல்லி கொடுத்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாங்க நம்ம அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலை. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மாவால் ஓம்கார மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்ல முடியல. இதனால் கோபமான சிவபெருமான் பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டாரு. அப்போது சிவபெருமான் முருகன் கிட்ட கேட்டாரு, அப்படின்னா அந்த மந்திரத்தில் ரகசியம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு முருகன், எனக்கு தெரியும், ஆனால் அதை ஒரு சீடனாக நீங்கள் கேட்டுக்கிட்டா தானே நான் சொல்லுவேன், ஒரு கண்டிஷன் போடுறாரு. உலகத்துக்கே அப்பாவான சிவபெருமான் தன் பையன் முன்னாடி ஒரு சீடனை போல் கை கட்டி உட்கார்ந்து அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசமாக கேட்குறாரு. இதனால தான் முருகனுக்கு அவங்க அப்பா சுவாமிநாதன்னு பேர் வச்சார். அதாவது சுவாமிக்கே நாதனாக மாறிய இடம். கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா இந்த மலையை பார்க்கலாம். 60 படிக்கட்டுகள் இருக்கும். அது தமிழ் வருஷங்களை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.